ஓம் நமச்சிவாய. ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். ஓம் சிவம். ஓம் சிவம். எளிமையாக வாய்ந்த மனிதர்கள் இருந்தாலும் சரி, ஞானிகள் இருந்தாலும் சரி, எந்த ஞானிகளும் மகான்களும் எவர் இருந்தாலும் சரி, எளிமையாக இருந்தவர்கள். ஞானிகளுக்கு ஞானம் கிடைத்தாலும் சரி, பணக்காரர்களுக்கு எளிமையாக வாய்ந்தவனுக்கு பணம் கிடைத்தாலும் சரி, மேதைகளுக்கு சில வார்த்தைகள் கிடைத்தாலும் சரி, இது போன்றவர்களுக்கு ஒரு ஆணவம் பிறக்கும் என்று இயற்கை வழியில் இறைவன் கூறும் வழியாகும். ஆணவம் பிறக்குமாம். அதுபோன்று இந்த மாநில அரசுகளுக்கு ஆணவம் பிறந்து விட்டது என்கிறார். அதாவது பதவியில் இருக்கும்போது தாம் என்ன செய்கிறோம் என்று யோசிக்காமல் செய்வதே மூடதனமாகும் என்கிறார் இறைவன். அதனால் மூடதனமாகின்றார் அன்று. ஓம் சிவம். மகாதேவர் பால்கடலை கடைய சொன்னார். எதற்காக கடைய சொன்னார்? அதில் வரும் அமுதத்தை குடித்தால் உணவு இன்றி வாழ முடியும். அதற்காகத்தான் பால்கடலை கடைய சொன்னார் மகாதேவர். அதில் உண்ட தேவர்கள் அனைவரும் உணவு உண்டுவதில்லை. அவர்களுக்கு பசி என்பதே வராது. அந்த நிலைக்கு முற்றும் உணர்ந்து உணவுப் பொருள் பூமி நிலை அறிந்து அந்த திருநாடத்தை நடத்தி நல்வழி செய்தார் அன்று மகாதேவர். ஆனால் அவர் குடிக்கவில்லை. காரணம், அவர் நம் அனைத்து உயிரிலும் பாவித்திருப்பவர். நாம் என்ன உண்டு வாழ்ந்தாலும் அவர் அந்த உயிரிலும் அவர் உண்டு வாழ்கிறார். அவர் மனிதன், நம்மை போன்றவரே மகாதேவன். அதனால் அன்று அவர் அந்த அமிர்தத்தை குடிக்கவில்லை. ஆழகால விஷயத்தை தான் குடித்தாரே தண்டி குடித்தார். ஆனால் அமிர்தத்தை குடிக்கவில்லை. இது இறைவனுடைய தீர்ப்பாகும். அசுரன் ஒருவன் உருமாறி அமிர்தத்தை குடிக்கும்போது விஷ்ணு என்ற நாராயணர் தலை துண்டிக்கப்பட்ட போது அந்த அசுரன் அந்த அமிர்தத்தை அறிந்ததனால் இறப்பு இல்லாதவனாக ஆகிவிட்டான். ஆகினால் அவனுக்கு துண்டிக்கப்பட்ட தலையில் ஒரு பாம்பை தலையை அறுத்து அந்த உடல் பாகத்தை தலையில் வைத்தார்கள். மனிதன் உடலை, அந்த அசுரன் உடலில் அந்த பாம்பு உடலை வைத்தார்கள். இதுதான் இன்று ராகு கேதாக செயல்பட்டு வருகிறது. அன்று பயிர்த்தீர்க்கும் எண்ணத்தில் அந்த அசுரன் உள்பட்டது. இன்றும் குழப்பத்தில் ஆய்ந்து கொண்டே வருகிறான். அந்த அசுரன் எதிலும் இணைந்து வருகிறான். அதே போன்று ராமாயண காலத்திலே இறைவன் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தால்தான் இந்த மண்ணுயிர் நல்வழியில் பிறக்கும், மண்ணில் வாழும் உயிர்கள் சுகாதார நிலையில் அனைத்து உயிரும் நன்மை பெறும் என்பது இறைவன் கணக்கிட்டு தான் அதை கொண்டு வந்தார், ஒருவன் ஒருத்தி என்று. ஆனால் கடைசியில் என்ன ஆயிற்று? இந்த ராகு கேதுனுடைய விளைவு அசுரன் என்ன செய்தார்? கைகேவி வாயிலாக அதனை குழப்பத்தை உருவாக்கி அவர்கள் ராம சீதா நீண்ட நாள் வாழ முடியாத நிலைக்கு உருவாக்கி அவர்கள் மறைந்தார்கள். அதே போன்று மீண்டும் பல காலம் பொறுத்து மகாபாரத வழியாக இறைவன் நல்வழி துவக்க கொண்டு வந்தார், சட்டத்தை கொண்டு வந்தார். அதிலும் அந்த ராகு கேது என்றவர் அசுரன் மீண்டும் குழப்பத்தை உருவாக்கி பாண்டு மகாராஜா வழியாக அந்த மகாபாரதத்தில் பங்காளி சண்டை உருவாக்கி அதில் பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் துடித்து இரத்த வெள்ளத்தில் இறந்தார்கள். அதே இதுபோல் ஒவ்வொன்றாக உருமாறி வரும்போது கடைசியில் வந்தது மன்னராட்சி. இந்த மன்னராட்சியில் அவரு சிந்தனையிலும் இந்த அசுரன் இணைந்து குழப்பத்தை உருவாக்கி, நீ உயர்ந்து வாழ வேண்டுமென்றால்
உழைக்கும் மக்களை கீழ்த்தரமாக கொண்டு சென்றால்தான் உன் வாழ்க்கை உழைந்திருக்கும், உன்னை மதிப்பார்கள், உன்னை துதிப்பார்கள், உன்னை வணங்குவார்கள் என்று நல்வழி பாதையை கூறுவது போல் கூறுகிறான். ஆகினால் மன்னராட்சியில் அவர்கள் என்ன செய்தார்கள்? உழைப்பவருக்கு சிறு உதவிகளை செய்து வந்து பொன்பொருளும் சேமித்தார்கள். சேமித்தவுடன் இறைவன் கண்காணித்தார். இந்த நிலை எதிர்காலத்தில் ஏதும் அறியாத அப்பாவி மக்கள் கடுமையாக பாதிக்க நிலை வரும் என்பது அவர் உணர்ந்தறிந்து உடனே அவர் உள்மனதில் அந்த மன்னர் மனதில் அமர்ந்து எனக்கு கோயிலை கட்டுவதாக கட்டச் சொல்லி உத்தரவிட்டார். அதன் வழியில் மன்னராட்சியில் கோவில்கள் கட்டப்பட்டது. அன்று கட்டிய கோவில் வழியாக மனிதன் உழைக்கும் மக்கள் அன்றல்ல, உழைக்கும் மக்கள் அனைவருமே அவர் மனவேதனையை தீர்க்கவே அந்த ஆலயம் சென்றவுடன் அவர் வாழ்க்கையில் ஏறும் குழப்பங்கள் அந்த ஆலயம் சென்றதும் அது ஒரு நம்பிக்கை தந்து அவ்வழியில் அவருடைய ஆத்மா வேதனையை சற்று கட்டுப்படுத்தி அவர்களை தக்க வைத்து வந்தார் இறைவன். இது போன்ற நிலையெல்லாம் மாறி கடைசி கட்டத்தில் வந்து தான் இந்த அரசியல். இந்த அரசியலும் அந்த அசுரன் புகுந்து இவர்களை நல்வழி பாதைக்கே செல்லுமாறு அறிவுரையை கூறி இன்று எந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது பாருங்கள். பாருங்கள், இந்த அரசியல்வாதிகள் அவருக்கென்று ஒரு கவர்மெண்ட் வகுத்து கொண்டு அதற்கு மட்டும் உயர்ந்த சம்பளம் தனியார் என்று வகுத்து வைத்து அதுக்கு நடுத்தரமான சம்பளம் உழைக்கும் மக்களுக்கு அதோடு கீழ்த்தரமான சம்பளத்தை தந்து இவர்கள் உயர்ந்து வாழ அன்றும் இன்றும் என்றென்றும் இவர்கள் உழைந்து வாழவே வழி செய்து வந்தார்கள். இறைவனும் பூமியில் இடைவெளி இருந்த காரணத்தால் அனைத்து மக்களும் நம் குழந்தைகளே என்று அதற்கேற்ற வழிகளை வகுத்து இதுவரை வந்தார். ஆனால் இந்த மனிதனுக்கு உயிர்களுக்கு வயது வரம்பு உள்ளது போன்று மனிதருக்கும் இருக்கிறது, அதே போன்று பூமிக்கும் வயது இருக்கிறது என்று இப்போதுதான் எமக்கே புரிந்தது. அவர் கூறும் பதில், இந்த பூமியும் அன்று அகத்திய முனிவர் அந்த ஒரு ஓடும் நதியை அந்த நதியை அதிபதியை அடக்கியால அன்று ஒரு கமண்டலத்தில் நீரை அடக்கினார். அதுக்கு என்ன காரணம் என்று இறைவன் கூறும் பதில் என்னவென்றால், உலக ஆரம்ப நிலையில் முதலாக பூமியில் உருவானது ஒரு கமண்டல நீர் மட்டும்தான் உருவானது என்கிறார். அந்த அடிப்படையை உணர்ந்தவர் அகத்தியர். அந்த அடிப்படையை சாதாரணமாக உணர முடியாது. உலக ஆரம்ப நிலையிலிருந்து படிப்படியாக உணர்ந்தவருக்கு மட்டுமே அது செயல்படும். அந்த அடிப்படையில் தான் அகத்தியர் அந்த கமண்டலத்தில் அடக்கி அந்த பொன்னி நதியை அடக்கி ஆண்டார். அதே போன்று இன்று இவர்களை அடக்கியால இறைவன் எத்தனையோ வழிகளை அவர் உள்மனதில் உரைத்து வந்தும் இவர்கள் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை. மேலோர்கள் சொன்னதை மறந்து இன்றும் செயல்பட்டு வருகிறார்கள். இவர் பார்வைக்கு நன்மை செய்வது போல இவர் நம்பிக்கை துரோகம் செய்து வருகிறார்கள் மக்களுக்கு. காரணம், இவர்கள் இந்த அரசியல்வாதிகளால் மக்களுக்கு எவ்விதத்திலும் நன்மை கிடையாது. அவர்கள் அப்படி அழைக்கிறார்கள், அவர்களை வழிகாட்டுகிறதுன்னு வேலைக்கு செல்ல ஏதும் கிடையாது. இவரை நம்பி வாழும் மனிதன் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து வந்தான். இறைவன் இருந்தும் அதையும் மன்னித்து அவர் வழிகாட்டி வந்தான். இனி இந்த பூமியில் இடைவெளி மிக வேகமாக குறைந்து வருவதால் நறுமண காற்று இன்றி மனிதன் உறுப்பு வேகமாக பரவல் நோய்க்கு செயல்பட்டு வருவதனால் இந்த நடைமுறை நீடித்தால் எதிர்காலத்தில் மக்களுடைய உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்று இறைவன் கூறும் பதில், இவர்கள் அனைவரும் அரசியல்வாதிகள் அனைவரும் இதை விட்டு விளங்கச் சொல்கிறார். விட்டு விளங்கி இருப்பதை கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள். இல்லையே பதவிதான் முக்கியம் என்றால் சினிமா துறையில் வருவது போல் ஒரு வில்லன் ஆரம்பத்தில் வில்லனாக இருப்பான். கடைசி காலத்தில் அவர் எல்லாத்தையும் இழந்து பல அவமான சின்னத்தில் ஓட விரட்டுவார்கள். அந்த நிலைக்கு சட்டம் காத்திருக்குது என்கிறார் இறைவன் முன்கூடியே. அதற்கு பின்னாடி தெய்வம் நமக்கு இப்படி செய்ததே அப்படி செய்தது யோசிக்காதீர்கள்.
ஆகையால் தான் இறைவன் இது போன்ற நிலை வரும், அசுரன் இது போன்ற நிலை குழைப்பு கொண்டு வருவான் என்றுதான் அரசியல்வாதிகள் நன்கு வாழ வேண்டும் என்பதற்காக அன்று அலட்சிய ஆராய்ந்து அம்பேத்கர் வழியாக சட்டத்தை எழுதி வைத்தார். அந்த சட்டத்தின் வழியில் இவர்கள் செல்லாமல் இவர்களும் குடிமக்கள் போன்று பக்தி வசத்தில் கோயில்களில் ஈடுபட்டு கொண்டு இவர் சட்டத்தை மறந்து செயல்பட்டதனால் இன்று இவருடைய சிந்தனை சிதறியது. மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் பல வழியில் செய்து வருகிறார்கள். பூமியில் இடைவெளி காரணம் இவர்களுடைய ஆட்சி அதிகாரமே. இவர்கள் நடமாடும் பொருள்களை தடை செய்து அடுக்கி வைத்து கொண்டதனால் வந்த வினை பயணத்தான் இன்று கருமை வினையாக மாறி அனைத்து மக்களையும் பாதிக்கும் நிலையில் உருவாக்கினார்கள் இவர்கள். ஆகையினால் இறைவன் குழந்தை என்று அதை அன்பாக உரைக்கிறார். அதை கேட்டு நடந்து கொண்டால் நன்மை, இல்லை என்றால் வருவதை அனுபவித்தே தீர வேண்டும். அது மாறுபடாது. இது உறுதி, இறைவன் வாக்காகும். ஓம் நமச்சிவாயா.